பரிஸ் இந்த படத்தோட இயக்குனர் பாசமிகு அம்மா கலா அல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த தலைகார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பரிஸ் படம் ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு படமாக தான் நான் இப்போ பார்த்தேன். ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பெண்ணாக தனித்து ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஆமாம் அழகி. ஜானு வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. காஸ்டியூமு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டியூமருக்கு என்னோடய நன்றி, வாழ்த்துக்கள். மற்றபடி அதில் ஒர்க் பண்ண, அதில் நடித்த எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு போராளி, ஒரு பெண் போராளி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஜானு நிறைய விஷயங்களை ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பெண்ணு போய் ஆர்மியில் வந்து போயிட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி. அது அவங்க வந்து அது பயிற்சியாக இருக்கட்டும், அந்த ஆர்மி பயிற்சி, காலேஜில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு சமூக போராளி மாதிரி, அவங்க பெண் போராளி மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. முதல்ல ஜானுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லாருமே நல்லா விமர்சனம் பண்ணி இந்த படம் கொஞ்சம் வெற்றியாக ஓடி மக்கள் பார்த்து நல்ல விமர்சனங்களை கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நானும் இதில் நடிச்சிருக்கேன். இதில் நடித்த எல்லாருக்குமே, என்னோடய மகனாக நடித்த சென்றாயன், தம்பியாக நடித்த செல்லக்கிளி அவர் இல்லை. எனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, மனோபாலா சார் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புற பாடகி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு காரணம் கலா அம்மாவும் ஜானு அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும், அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இயக்குனர் அம்மா கலா அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் வந்து இந்த படத்தை நல்ல விதமாக கொஞ்சம் பேசி, அவங்க இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. ஜானு அவங்க அடுத்தடுத்து ஒரு அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள், மக்களோட விமர்சனங்கள், கருத்துக்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். படத்தை தேட்டரில் பாருங்கள். எல்லோரும் வாழ்த்துங்க ஜானுவையும் கலா அம்மாவையும். நன்றி, தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா மீடியாவுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக இருக்கட்டும், சின்ன ஒரு பேட்டியோ ஒரு விஷயமோ எதாக இருந்தாலும் மக்களுக்கு உலகமே கொண்டு செல்லக்கூடிய மீடியா, எல்லாருக்குமே மீடியா நண்பர்கள் எல்லாரும், பத்திரிகை எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. 2 வரி பாடினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இந்த படத்தை ஒரு பெண் ஆளுமை தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள நினைவு கூறு வகையில் ஒரு பாடல். அம்மா தான் மற்றதெல்லாம் சும்மா தான், அடி அம்மா தான் மற்றதெல்லாம் சும்மா தான். நான் பிறவி எடுப்பதற்கு நீ பிறவி எடுத்தவளே, எறும்பு கடிச்சிடாம பொத்தி வளர்த்தவளே,
மின்னல் கொடி துடிப்பதை போல் என்னை பெற துடிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, அம்மா அம்மா தான் மற்றதெல்லாம் சும்மா சும்மா தான். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. அம்மாவுக்கு பெத்த அம்மா தாய்க்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. முதல் கடவுள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலில் கும்பிடக்கூடிய சாமிகள். அந்த வகையில் கலா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு மக்களாகிய நீங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நல்ல விமர்சனம் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. என்னோட பேர் சாதனா. நான் வந்து தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃபஸ்ட் இயர். ஆக்சுவலி இப்போ ஒரு மூவி ஷோ ப்ரிவ்யூ ஷோக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் கூட ஓகே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல், ஒரு எப்படி சொல்கிறது, படிப்பை பற்றி மட்டுமே இருக்க ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் சீயிங் த ஹோல் மூவி இட் வாஸ் ஃபார் மீ, அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்வீட் மெமரிஸ். அண்ட் எஸ்பெஷலாக ஜானு மேம், அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட தத்ரூபமான ஆக்டிங்கை நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸஸ், அப்டிக்கல்ஸ் வரும். பட் அதை தாண்டி நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக எல்லோரும் முடியும். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க பவர் யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த வயசில் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம பவர்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் இந்த மூவிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியாக இருந்துச்சு. இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ண சினிமா டீமுக்கும் அப்புறம் ஆக்டர்ஸ் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ப்ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய சேர்மேன், என்னோடய காலேஜ் சேர்மேன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சந்தோஷ். நாங்கள் தனலட்சுமி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கள் படத்தில் பாதியிலேருந்து ஃபுல்லாக எங்கள் காலேஜ்லேருந்து தான் வந்திருக்குது ஃபுல்லாக. ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் ஹாஃபில் என்சிசி பற்றி சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அந்த ட்ரில்லு, அந்த ஸ்பீச்சு, அந்த ஃபயரிங் ரேஞ்சு எல்லாத்தையும் பார்த்தேன். நானும் ஒரு என்சிசி கேடட் தான். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபைட்டிங் சீன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. இதுலேருந்து மோட்டிவேஷன்னா அந்த ஃபயரிங் ரேஞ்ச் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க தைரியம், அவங்க கட்ஸ் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை என்சிசி பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்சிசி ரொம்ப பிடிச்சிருக்கா? என்சிசி ஸ்டூடெண்ட் நம்ம என்சிசி பிடிச்சிருந்ததா? எப்படி பண்ணியிருக்கோம் நாங்கள்? என்சிசி ட்ரில்லு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஃபயரிங் ரேஞ்சு நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ என்டையர் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்டையர் மூவியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இதாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கரமாக போச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பட் ஸ்டூடெண்ட்ஸும் வித் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலிஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா மோட்டிவேஷனாக இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கேர்ள்ஸு பாய்ஸ் போத் ஆர் சேம். எங்கள் காலேஜை பற்றி நீங்கள் கேன்டீன் பற்றி சொன்னதாக ரொம்ப பெருமையாக இருந்தது. இல்லை ட்ரூ ஆக்சுவலி ட்ரூ. நாங்கள் வந்துட்டு ஸோ டீமில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சேர்மன் சாருக்கு ரொம்ப நான் மீடியா மூலமாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் என்டையர் டீம் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அங்கே வரும்போது நாங்கள் ஏதோ ஒரு ஃபேமிலியில் ரீச் ஆன மாதிரி இருந்தது. ஸோ வந்த உடனே சேர்மேன் சாரே கேட்பாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு ஒர்க் எப்படி இருந்தது, எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ ஸ்வீட், எல்லாருமே டு பி ஃப்ராங்க்ஸாக. ஸோ எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையிலும் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் மீடியா மூலமாக எப்படி சொல்கிறேன், பரிசு மூவின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கலா மேடம், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம். எனக்கு வந்து ஒரு லீட் ரோல் என்ன சொல்கிறது, சாரி இல்லை ஃபஸ்ட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க.
அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு தனலக்ஷ்மின்றது தைரியலக்ஷ்மின்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அவ்வளோதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப நன்றி. Good evening to all. Really I'm happy to see our college in this movie. முக்கியமாக ஜான்வி மேடம் காலேஜ் வந்திருந்தாங்க. ஷூட்டிங் இப்போ நானுமே இங்கே இருந்தேன். நிறைய சீன்ஸ் எடுத்துகிட்டு தான் நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் மூவியில் பார்க்குறப்ப இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் a வெரி குட் மோட்டிவேஷன் ஃபார் தி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கேர்ள்ஸ் வந்து லைஃப்பில் எவ்வளோ அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை தாண்டி எப்படி மேலே வராங்கன்றதுக்கு மேடம் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் த டீம் ஆஃப் திஸ் பரிசு மூவி. காலேஜ் வந்திருந்தாங்க, பசங்களோட பசங்களாம் மிங்கிளாகி நடிச்சிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே அகாடமிக்ஸ் நடக்கலை. வெரி கோஆப்ரேட்டிவ். எங்களுடைய ஒர்க்கில் எந்த பாதிப்பும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு see our காலேஜ் in the மூவி. இந்த எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். We assure that a family can watch the movie without any disturbance or any negative thoughts. ஏன்னா வந்து இட்ஸ் a very good movie for every children and every kids is a very good movie. ஏன்னா ஒரு லேடி என்சிசி ஜாயின் பண்ணி ஆர்மி போய்ட்டு வந்து ஃபைட் பண்ணி வராங்கன்னு காட்டுறது வந்து இட்ஸ் வெரி குட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் தி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலத்துக்கு வந்து இட் இஸ் வெரி ரிக்வயர்ட், இட் இஸ் நெசசிட்டி ஃபார் திஸ் current trend of the students. So I congratulate the madam. My best wishes for the movie to get a good result. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஃபிலிம் பார்த்துருக்கோம். காலேஜ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்னாவே பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மூவி கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே பசங்க சொன்ன மாதிரி இதில் என்சிசி அண்ட் அதோட ப்ராஸ்பெக்டிவ் இன் கேரியர் அது ரிலேட்டடாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே இது ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மேடம் வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அந்த காலேஜில் நான் இசி ஹெச்ஓடியாக இருக்கேன். அண்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயுமே இதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபயரிங் இதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பசங்க எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ டு த டெக்னிக்கல் டீம், கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லோரும் இந்த பரிசு மூவியை பார்ப்பாங்க. தேங்க்யூ. ஸோ பரிசு மூவி பற்றி சொல்லணுன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு எங்கேஜிங் அண்ட் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓகே, எதுவுமே லேக் ஆன மாதிரி தெரியல, நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருந்துச்சு. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆனாங்கன்னா அவங்களால என்ன சாதிக்க முடியுன்றத இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப all the girls and boys வாங்க, DC ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, எல்லாரும் வாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதே கூட்டு வாங்க. நானும் கற்றுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து அந்த காலேஜில் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருந்தது. எல்லா கேர்ள்ஸ் வாங்க, பாய்ஸ் வாங்க. So good evening to all. First of all, thank you so much to media. இன்னைக்கு பரிசு மூவி ப்ரிவ்யூ பார்த்துருக்காங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கணும், எங்கள் டீம் எல்லாமே தனலக்ஷ்மி காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு மேடம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும், மேடம் ஆல்வேஸ் டைரக்டர் மேடம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு கேர்ள்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உடனே ஒரு நல்ல பாய்ன்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவான்னு சொல்லுவாங்க. என்னுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது. ஒரு கேர்ள் வந்து பாய்க்கு ஈக்குவலாக வந்து இந்த நவ்ய டேஸ் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்றது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை.
ஸோ அந்த மாதிரி அந்த டீமில் போகிறப்போ இது ஒரு நியூ ஜானரில் மேடம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு டைரக்டர் மேடம். எனக்கு வந்து ஒரு லீட் ரோல், ஒரு நியூ கேர்ள்னு கூட பார்க்காம பிலீவ் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பட் ஐ எம் ஸோ லக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்கு. அட் த சேம் டைம் கேர்ள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க கேர்ள் வந்து. அந்த கேர்ளும் அதை எப்பவுமே கேட்டுட்டு ஸோ எப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஆர்மிக்கு போவேணும்னு அந்த எய்ம்லவே இருப்பாங்க. ஸோ 2 பாய்ஸ் வந்து ஒன் சைடு லவ் பண்ணாலும் ஸோ அது எப்படி ஃபைனலாக இருக்குன்னு அது நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும். பட் எனக்கு இப்போ பேசும்போது என்ன சொல்லணும் சடனாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை. பட் ஒரு ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து மூவி பார்க்கலாம். மோஸ்ட்லி காமெடி இருக்கும், ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும். தென் கேர்ள் வந்து மல்டி டேலண்ட் கேர்ள். என்ன சொல்ல வேறு ஏதாவது ஒரு சம் மோட்டிவேஷனும் இருக்குது. அதில் வந்து அப்பா நல்லா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க கேர்ள் வந்துட்டு. ஸோ அந்த துணிச்சல் எஸ் எஸ் நீங்களும் சொல்லலாம் சார். நானே சடனாக சொல்லுவேன்னா எனக்கு சடனாக வாய்ஸ் வரமாட்டேங்குது. ப்ளீஸ் நீங்களும் பேசலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பான்னு சொல்லி அப்படியே இருந்தேன். இப்படி பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க. சரி ஓகே சாரி. ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னீங்க பட் இன்னும் சொல்லலாம். அப்போ சடனாக வரமாட்டேன் எதுவுமே நமக்கு. ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அப்பா கிடையாது. பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே ஒரு அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அது இல்லை ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ இது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அண்ட் காமெடி எல்லாமே கலந்து வரும்போது இட் வாஸ் ரியலி such a fantastic movie for me. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது? ப்ளீஸ் come and say a few words. நீங்கள் சொல்லலாம் மேடம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க மேடம். சரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரிவ்யூ தான் நம்ம நாட்டுக்காக எடுத்துருக்கோம். அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் கண்டென்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன தேவையான அளவுக்கு கண்டென்ட் இருக்காதுல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே அதுதான் நீங்கள் அதுதான் சொல்ல போறீங்க. ஸோ ஓகே சரி ஓகே ரெடி. பரிசு மூவி, மாணவர்களுக்கான மூவி, மாணவிகளுக்கான மூவி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான மூவி. இது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பரிசு நல்லவளா வரும். மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பரிசு ஒரு வெற்றிகரமாக வருமான்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். பட் இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் தனலட்சுமி காலேஜிலேருந்து வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து இந்த மூவி பார்த்தது எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா மூலமாக நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காட் கிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, கடவுளின் பரிசு இந்த படம். உண்மையிலே இது கடவுளின் பரிசு, காட்ஸ் கிஃப்ட். கலா அல்லூரி மேடம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பேசலாம் வாங்க, ப்ளீஸ் கம் அண்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் என்னென்ன பேசலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்லா பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கலா அல்லூரி மேடமுக்கும், அதுக்கப்புறம் ஹீரோயின் மேடமுக்கும், அதுக்கப்புறம் என்னோட கூட நடித்த ஹீரோவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியில். ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஒரு காலேஜ் ஃபீல். நான் காலேஜ் படிக்கும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அதோடு அதிகமாகவே இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணேன். இதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். காலேஜில் என்னென்ன சேட்டை பண்ண முடியும், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் கிண்டல் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்கோம்.
இன்னொரு விஷயம், இந்த மூவி வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்டான ஃபிலிமாக இருந்தாலும் இதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், இந்த படமே ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபிலிம் தான். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க, அதுவும் ஒரு உமனாக இருந்து ட்ரை பண்ணுறவங்க, அவங்களால எப்படி அதை சக்ஸஸ் பண்ண முடியும், அதை எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத இந்த மூவியில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல சாங்ஸ், நீங்கள் ஆக்சுவலி இந்த சாங்ஸை வந்து ரிப்பீட்டடாக கேட்குற மூடில் தான் இருக்குது அந்த சாங்கும். அதே போல் அதை கோரியோகிராஃபி பண்ண மாஸ்டருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டு, ஆக்சுவலி எல்லோரும் மேல் ஃபைட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், ஃபீமேல் ஃபைட் பண்ணி ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். இந்த படத்தில் அது ஒரு பேக்கேஜாக சூப்பராகவே ஷன் மாஸ்டர்ஸு மேம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் வந்து குடும்பத்தோடு பார்க்கணும். இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சின்ன சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணும்போது தான் நாங்கள் பெரிய அடுத்தடுத்துக்கு போக முடியும். அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. எல்லோரும் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவி வந்து கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். மூவி நேம் வந்து பரிசு. ஸோ ஒரு அப்கமிங் கேர்ளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். பட் நான் வந்து லக்கின்னு சொல்லலாம். என்னை நம்பி இது பண்ணியிருக்காங்க. பட் இதில் எல்லா ஜானர் வரும். ஸோ மல்டி டேலண்டட் கேர்ள்ன்றதுக்கு இது கரெக்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு கல்டிவேட் பண்ணுவாங்க, தென் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருப்பாங்க, தென் அந்த கன் ஷூட் அப்பாவோட போயிட்டு ட்ரெயின் அப் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கலந்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம், ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்டபுளாக பார்க்குற மூவி இது பரிசு. ஸோ கேர்ள்ஸ் மட்டுமே இல்லை, பாய்ஸும் பார்க்கலாம். அந்த மோட்டிவேஷன், ஸோ மோட்டிவேஷன் கூட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்லும் போது இவங்களுக்கு அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா சொல்கிறாங்க நான் இது பண்ணணும். அது வந்து ரேர்ன்னு சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு அம்மா அப்பா நினச்சது அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் டீமில் எல்லாருமே இப்போது மாஸ்டர் சொன்னாங்க, அது டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் ட்ரெயின் அப் எடுத்தோம். ஜஸ்ட்டு இளங்கோ மாஸ்டர் தான் கொஞ்சம் அது ட்ரெயின் அப் பண்ணாங்க. கோட்டி மாஸ்டர் வந்து ஆக்சுவலி அது சொல்லி அந்த ஸ்பாட் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி பிஃபோர் தட் நான் பண்ணியிருக்கானா அந்த ஸ்டண்ட்னு கூட எப்படி பண்ணுவாங்க எனக்கு பார்க்கல அது வரைக்கும் அவங்க வந்துட்டு. ஸோ எப்படி பண்ணுவாங்க என்னன்னு யோசிக்கும் போது ஸோ எனி ஷார்ட் சொன்னாலும் நான் ஓகே மாஸ்டர், ஏதாவது டூப் வேணாம் மாஸ்டர் நானே பண்ணிடுறேன்னு சொல்லுவேன். ஸோ பட் அதில் அழகாக எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் டு என் கேமராமேன் சார். பட் என் டீம் என்டையர் டீம், என் கூட 2 பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது அந்த கேரக்டர் எப்படி கொண்டு வரணுன்றது மேடம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு மை கோஸ்டார் கிரண் சார் அண்ட் ராஜேஷ் அந்த சிவா அண்ணா. இவங்க வந்து ஆக்சுவலி அண்ணான்னு தான் நான் மோஸ்ட்லி டீமில் எல்லாரையும் அண்ணான்னு சொல்லுவேன், இல்லைன்னா சாருன்னு சொல்லுவேன். இவங்க சொல்லுவாங்க மேடம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், நீங்கள் அந்த அவங்களோட பேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் சுதாகர் சாரும் ஆக்சுவலி ஒரு காமெடி என்னன்னா லஞ்ச் முடிச்சு வந்தவுடனே ரோப் ஷாட் இருக்கும். சார் சுதாகர் சார் அப்படி இருக்காங்க, மேடம் வந்து ரோப் ஷாட்டுன்னு சொன்னோட மேடம் யாருக்கு மேடம், எனக்கா மேடம்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எல்லாமே டீமில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. பட் என்டையர் மூவி நல்லா வந்திருக்கு. அட் த சேம் டைம் சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ அந்த மியூசிக் டைரக்டரும் லிரிசிஸ்ட் சார் வந்து நல்ல லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு புரியிற மாதிரி ஒரு அழகான லிரிக்ஸ், அது நல்லா கேட்கலாம். ஒன் டைம் கேட்டாலே ரொம்ப புரியுது, நல்லா இருக்குது. எல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், இதில் என்ன பேசணும் எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கலா மேடம்க்கு, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கலா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்கள் வந்து ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவிஸ் தொடர்ந்து வரும். இந்த ஜானரில் மூவிஸ் வரணுமனே நான் எங்கள் டீமில் கூட எல்லோரும் சொன்னாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே சொல்கிறாங்க. ஆக்சுவலி மூவி பார்க்கும்போது நிறைய பேர் அப்ளாஸ் பண்ணாங்க, ரொம்ப ஜாலியாக பார்த்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். பட் இன்னும் நிறைய சொல்லணும். பட் இப்போதைக்கு இது ஓகே. பட் இது வந்து நீங்கள் நம்ம தமிழ் மக்கள், நான் என்ன சொல்கிறேன்,
யதார்த்தமாக சொல்கிறேன், எங்களை வாழ வைக்கிற தமிழ் மக்கள் வந்து எங்களை கை விடமாட்டாங்க. இந்த பரிசு மூவிக்கு ஒரு வெற்றின்றது எப்படி சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி மூவிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது மறந்துருந்தால் மன்னிக்கணும். ஸோ விஜயசாந்தி மேடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் படம் நடிச்சாங்க. நீங்க ஸ்டண்ட் பிக்சர் பேசுனீங்க. இப்போ சினிமாவில் பெருசாக பண்ணுறது இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஆக்ஷன் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஐயோத்தோடு அக்கார்டிங் டு கேரக்டர் சார். கேரக்டருக்கு தேவை என்ன படும் நான் வந்து அதேன்னு சொல்லலாம். ஸோ ஆல் கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நவரசங்கள்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எனி கேரக்டர் ஐ எம் ரெடி. எனக்கு வந்து நான் ஆக்ட் பண்ண மூவி ரிலீஸ் ஆகணும், ஆன் ஸ்க்ரீன் வரணும். ஸோ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஆர்டிஸ்ட். நான் வந்து என்னுடைய டிமாண்ட் என்னென்னா மூவி ஸ்டார்ட் பண்ண ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரணும். ஆக்ஷன் இல்லை, எனி கேரக்டர் நான் பண்ணுறது.